ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, கிராபியில் இன்றைக்கி கயாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது ஒன்றும் இல்லாத போட்டு வந்து துடுப்பு போட்டு ஃபங்க்ஷனாக போகிறது. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். அவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கால் பண்ணிருக்காங்க. Say hi. Hi to Hello. The nice person. அப்புறமா போயிட்டு அதான் ஒண்டியாக போகிறேங்க, அதான் பிரச்சனை. அதான் சொல்லிட்டு வர்றாரு, பயப்படாத நாங்கள் கைட் பண்ணுறோம் அப்படின்றாரு. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். டீசல் போட வந்திருக்கோம். டீசல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 32 பாட்டுங்க. 32 பாட்டுனாக்கா நம்ம ஒரு மதிப்புக்கு 80 ரூபா கூட. முன்ன பின்ன தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் மலேசியாவில் சீப்புங்க. மலேசியாவில் வந்து $2 சம்திங். வீடியோ எடுக்க வச்சிருக்கிறாங்க. வெதர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நேற்று தாங்க வச்சு செஞ்சிருச்சு. ஐலாண்ட் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டு வந்தால் காலையில் ஆரம்பித்த மழைங்க, நைட்டு வரையும் விடவே இல்லை. அட்டை மழை பெஞ்சிச்சுங்க. சாப்பிட்றது கூட வெளியில் போக முடியல. கிராப் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி ரூம்லேயே படுத்து தூங்கிட்டேன். கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறாரு. இதுதான் தாய்லாந்தோட கிராமம். மலேசியா மாதிரி தாங்க. இங்கேயுமே இந்த கிளாப்பா சவிட் மரம்னு சொல்கிறோம்ல, அது நிறையா பயிரிட்டுருக்காங்க. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி மலைத்தொடர் தாங்க. இதுதான் நம்ம ஐலாண்ட்ஸ் நேற்று போனோமே, அங்கே வரையும் இந்த மாதிரி மலைத்தொடர் தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் எப்படி இதெல்லாம் உருவாகிருக்குன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு இடமா இருக்குது, ஒரு கடற்கரை ஏரியா இது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி எப்படி உருவாகிருக்குன்னு தான் தெரியல. இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மலையை வந்து நீங்கள் மலேசியாவில் கூட பார்க்கலாம். அந்த முருகன் கோயில் இருக்குல்ல, பத்துக்கப்பு முருகன் கோயில், அதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெய்பர் கண்ட்ரி தெரியல எப்படின்ட்டு. யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னாக்கா அந்த மலையெல்லாம் எப்படி உருவாகிருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், இயற்கை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக வேறு வைப்புகளை பூந்துடுறோம். ஃபேமிலியோடு விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தாங்க கிராபின்றது. மற்றபடி தாய்லாண்டில் நீங்கள் பேங்காக்கு, பட்டாயா அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா கூட ஃபேமிலியோட போக முடியாது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் வரணும். பாருங்கள் எப்படி இருக்குது வியூ. அதுதான் போகிறேன். இந்த இடத்துல எந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னாக்கா, தாய் புத்திஸ்ட்டு, தாய் சைனீஸு, தாய் முஸ்லீம்ஸ் 3 ரிலேஜனும் அங்கே வசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களாம். அவரே சொல்கிறாரு, அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களாம். எந்த ஒரு சட்ட சச்சரவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க பிஸ்னஸில் எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களாம். கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நானும் கவனிச்சேங்க, இப்போ அவுனானில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராபின்ற ஏரியாவில் மோஸ்ட்லி வந்து ஒரு 70% வந்து முஸ்லீம் பீப்புள் தான் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடையில் ஹலால் ஃபுட்ஸு, இன்னும் முஸ்லீம்ஸ் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் ஃபுட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு முஸ்லீம் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஹலால் ஃபுட் கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் நிறைய கடை இருக்குது. இந்தியன் ஃபுட் இருக்குது. பட்டு நான் சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப விலைய வச்சு விற்கிறாங்க. எதனாலன்னு எனக்கே புரியல. இதுவே வந்து மற்ற இடத்துல விலையும் கரெக்டாக இருந்துச்சு, ஒரே சேம் ப்ரைஸ் ஆச்சுன்னா பரவாயில்லைங்க. மற்ற இடத்துல ரொம்ப சீப்பாக இருக்குது, அதே ப்ரைஸ் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் அவ்வளோ விலையாக இருக்குது. அதாவது நார்த் இந்தியன்ஸ் மோசம் பண்ணுறாங்க இங்கே. அதை பற்றி நான் அப்புறமா வரேன். அதுக்கு நான் தனி வீடியோவே போடணும். நீங்கள் கிராபி வராந்தாக்கா இந்த நார்த் இந்தியன் ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. நம்ம அதுவும் சவுத் இந்தியன்ஸை கண்டாக்கா அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது.
அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். இப்போ நல்ல மூட்டில் போயிட்டுருக்கேன். நல்ல மூட்லேயே போவோம், இந்த வைப்லேயே போவோம். இந்த இடம் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரெடி போட்டு தான் போவோம். இந்த மாதிரி ஸோ இந்த ஃபுல் ஏரியாவில் நம்ம சுற்றிட்டு வரோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆனால் அந்த கேமரா வச்சுட்டு எப்படி வீடியோ எடுக்க போகிறோம்னு தெரியல. முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து மக்களோட இந்த விருந்தோம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அடிச்சிக்கவே முடியாதுங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பையும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இப்போயும் அதை நான் வந்து உணர்றேன். வந்த உடனே நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பழகிற மாதிரி பழகிறாங்க. அதுவே நம்ம வந்து இவங்கள கூட ரொம்ப அட்டாச் ஆகிறதுக்கு முடியுது. இதுவே வந்து ஒரு தெரியாத கைடு கூட நம்ம போகிறது, இல்லை கொஞ்சம் சிடுமூஞ்சி கைடு கூட போகிறதெல்லாம் கஷ்டம்தாங்க. உண்மையிலேயே இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது புரியும். இவங்க வந்து நம்மளை வந்து நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வர்றாங்க. அதனால் நம்ம ஃப்ரீடமாக உணர்றோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கலாம், கொள்ளலாம். நேற்று பிடி ஐலாண்ட் ட்ரிப்லையும் அப்படி தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த கயாக் ட்ரிப் வந்திருக்கோம். இங்கேயும் நம்மளோட கைடு அவ்வளோ சூப்பராக இருக்காது, லோக்கல் கைடு தானே. இங்கே உள்ள ஒரு இந்த உள்ள இந்த ஃபிஷர்மேன் வில்லேஜ் இது. உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரிப். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டீங்க, திரும்ப திரும்ப வர சொல்லுவோம். அதான் உண்மைங்க. ரெண்டாவது டைம் வந்து தாய்லாந்து தானே, ரெண்டாவது வாட்டியுமே கிராபி தான் வரும். ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்தாச்சுங்க, இப்படிதாங்க. அதான் எனக்கு ஓட்ட தான் தெரியல. ஆனால் நம்ம கைடு பின்னாடி உட்காந்துட்டு ஓட்டுறாரு. அதுக்கு வரையும் ஓட்டிகிட்டு தான் வந்தேன். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பர்மிஷன் கேட்டேன், ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்ட்டாரு. முன்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பயமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு சின்னோண்டு போட்டுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்னோண்டு இந்த கயாக் போட்டு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு. ஆனால் உண்மையிலே இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, செம்மையாக இருக்குது. பாருங்கள், உள்ளே போகிறேங்க. ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு பயணம். ஆனால் இன்றைக்கி டூரிஸ்ட் உண்மையிலே ரொம்ப குறவு, அதுவுமே நல்லா தான் இருக்குது. இது லைஃப்பில் ஒரு வாட்டினாச்சும் இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். போட்டு எங்கேயே போதுங்க, கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு உள்ளே போயிட்டு. உண்மையிலே இந்த மாதிரி நம்ம ஊர்லேயுமே இருக்குங்க. ஆனால் என்ன, டூரிஸ்டோட இது தான் நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறோம். நம்ம கைடு சூப்பரான மனசாங்க, அவ்வளோ மட்டும் சரியாக கூப்பிட்டு போகிறாரு. இது பட்ஜெட் டூர் எப்படி பண்ணுறதுன்னா அடுத்த வீடியோலாம் நான் சொல்லிக்கிறேன். பட்ஜெட் டூர்னாக்கா ஒரு 5 கண்ட்ரியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீக் ரிவீல் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு பக்கா பிளான் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒர்க் அவுட்டுங்க இது. யாரும் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்து இந்த கயாக் போட்டு ட்ரிப்பை ட்ரை பண்ணுங்க. அது ஆம்ஸ்லாம் ஏற்றிட்டு ஊருக்கு போகலாம். ஐயோ, எங்கெங்கேயோ தலைவர் கூப்பிட்டு போகிறாரு. இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் போட்டு ஓட்டிகிட்டு போவார், ஹீரோயினை தள்ளி விடுறது. அந்த சீனெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறமா அந்த வீடியோ கிளிப்பை நான் சைடில் போடுறேன், பாருங்கள். இதாங்க தடுப்பு நிலக்காடு மாதிரி இருக்கு. கண்டிப்பாக அதில் முதல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காட் crocodile here? No. நல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சாங்க. நம்ம கரகத்துக்கு வந்துடாம அது ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கு. போகிறாரு தலைவர்.
டைரெக்ஷன்லாம் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் சும்மா துருப்பை போட்டு மண்ணுக்கு தான் போயிட்டுருக்கேன். நம்மளாம் டைரெக்ஷன் பண்ணாக்கா ஒரு ஜென்மம் ஆனாலும் இந்த இடத்துல விட்டு நம்ம நகர மாட்டோம். எல்லோரும் முட்டிகிட்டு தான் நிற்போம். செம்ம வலி பின்னாடி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி உட்காந்துட்டு வரோமா, இடுப்பு பகுதியில் ஒரு சிறிய வலி. ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த உயிரினமே வாழ்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியப்படாத உள்ளது. மேலே மலையில் ஏதாவது வாழ்ந்தாங்க நான் கூட முதல்ல இருக்கு அப்பயே சொன்னார், ஃபோனு மற்ற விஷயம்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துருக்கு. நம்ம ரொம்ப இங்கே கிட்ட தானே போகிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை இப்போ பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, எங்கள் டச்சு விழுந்துட்டு வந்துருச்சுன்னா வட்ட ப்ரூஃபர் இல்லை. பார்ப்போம் என்னதான் ஆகுது. ஐயோ மழை வர்ற மாதிரி வர இருக்கு. காலையில் தான் இந்த சூரியனை பொழுதுகிட்டு வந்தேன், ஒரு மாதிரியாக இருக்குது. சவுண்டை பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு ஒன்று வருது. இதுதாங்க இயற்கை. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீட் போட்டு பெட்ரோல் டீசலில் ஓடுற போட்டு எதுவுமே இல்லாமல் இயற்கையாகவே விட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது. பங்கமாக இருக்குங்க இந்த இடம். வாவ், வாழ்க்கையில் இதை தவிர ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? வேற மாதிரி ஏதோ டைனோசரு படம், ஜுராசிக் பார்க் இருக்குல்ல, அந்த மாதிரி படம், அவதார் படத்துக்கு நடந்தே அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க அந்த வியூ. சூப்பர். கண்ணுக்குள்ள ஒழுங்குறமான்னு சொல்லிட்டு வரதான். போகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவோம் மழை வந்து நினச்சேன். சீரியஸ்லி மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துக்கு நான் வரலன்னா. வர்றதுக்கு வந்து கூட ஒன்றும் தெரியல, அமைதிங்க, சுற்றில யாரும் கிடையாது. ரெண்டே பேரும் ஏதோ ஹாலிவுட் படத்தில் சூப்பர் ட்ரிப்புங்க. போன வாட்டி வந்தப்போ பிபி ஐலாண்ட் ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த கயாக் ட்ரிப்பை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப பேர் இந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி எடுக்கிறது, இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்றதை ஃபுல்லாகவே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், லைஃப்பில் ஒரு வாட்டி வாங்க. திருப்ப ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இடத்த பார்க்காம நம்மளாம் சுற்றுட்டோம்னா உண்மையிலேயே என்ன சொல்கிறது, இந்த லைஃப் ஃபுல்ஃபில்லே ஆகாதுங்க. Not every time, not every day coming here. Those I know water.
அடுத்த வாட்டி வரலாம். வந்திருக்குங்க. அது பேர் வந்து வாட்ஸ் த கால் மேம்பக்கா. பக்கா அது பேர் பக்காவான் தாய்மொழியில். அந்த ஒரு குருவி தாங்க நாங்கள் பார்க்குறேன். அந்த பறவை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறேன். இயற்கையோட சத்தம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய சத்தம். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இந்த பேக்கேஜை சூஸ் பண்ணதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப லக்கி தான். அருமையாக இருக்குது. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. திண்ணையில் படுத்துங்கிறது வந்து திடீர்னு கிடச்சி தான் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த பேக்கேஜை நான் புக் பண்ணது. ஏன்னா நேற்று பிபி ஐலாண்ட் போயிட்டு ரொம்பவே டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு எனக்கு. நான் போயிட்டு ஜஸ்ட்டு லஞ்சு மட்டும் சாப்பிட்டு வந்தோம். வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியல. மழை அவங்கள சொல்லியும் ஒன்றும் இல்லை, மழை சரியான மழை விடவே இல்லை. எப்பவும் 6 மணிக்கு ஹோட்டலுக்கு போக வேண்டிய நம்ம 4 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த ட்ரிப் உண்மையிலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இதுவுமே ஒரு குகை மாதிரி இருக்குது பாருங்க. அது உள்ளே போய் வெளியில் வரும்னு நினைக்கிறேன். தெரியல தலைவர் என்ன செய்கிறாரு. தண்ணி வாட்டர் லெவலில் அப்பப்போ ஏறுமா அப்பப்போ இறங்கிடுமா. இது வந்து ஒரே மாதிரி லெவலில் இருக்காது போல இருக்குல்ல வாட்டர். கோ இன்சைட் நோ லிட்டில் பிட். ஓ ஜஸ்ட் ஏ ஒன்லி ரைட். செம்மையாக இருக்குங்க. இங்கே தாங்க அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முதல்ல கூட இருக்குன்றாரு, பீதியை கிளப்புறாரு. எவ்வளோ இருட்டா ஒரு குகை மாதிரி இருக்குது. அல்ல ஒரு குகை மாதிரி வந்து அவர் மீன் பிடிக்கிறாரு. கார்த்திஷா வாட் how much how many fish you got? Oh, see. Oh. It's okay. மீனை பிடிச்சி காட்டுறது ட்ரை பண்ணுறது, ஆனால் துள்ளுது. இந்த இடத்துக்குள்ள உட்காந்து மீன் பிடிக்கிறதுனா ஒரு பாராட்டலாம். இட்ஸ் ஓகே தேங்க்யூ. இதில் வந்து வெளியில் சரியான வெயில். ஸோ அந்த இடத்துல உட்காந்து தலைவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நானே உள்ள வர விட டக்குன்னு பயந்துட்டேன். என்ன இருட்டுக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்ட்டு. கடைசியில் போட்டில் உட்காந்துருக்காரு. அந்த போட்டும் கருப்பு என்ன பாருங்களேன். அதுக்கு ஒரு உட்காந்துருக்கிறதுக்கும் திடுக்குன்றுச்சு. ஏன்னா ஆளே இல்லை இன்னைக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் 500-600 பேர் இந்த இடத்துக்கு வருவாங்களாம். ஆனால் இன்றைக்கி ஆஃப் சீசனு இந்த மாதம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் மழையாக இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்குன்னு தலைவர் சொல்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மழையாக இருந்தாலும் யோசிக்காதீங்க, இந்த ட்ரிப்பை தைரியமாக புக் பண்ணுங்க. ஆனால் பிள்ளைங்களோட வர்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா உட்காந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒரு கப்புள்ஸாக இல்லை ஃபேமிலியில் 2-3 பேர் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு ஆள் 2 பேர் தனியாலாம் போக மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒருத்தராக வந்திருக்கிறதுனால கைடு நம்ம கூட வர்றாரு. அவர் வரலனாலும் நீ கிழிஞ்சிருக்கோம். ஏன்னா ஒரு 2 ஹவர் இந்த மாதிரியே எவ்வளோ தூரம் துடுப்பு போட்டு நம்ம போக முடியும். ஆனால் வழியும் தெரியாது. கண்டிப்பாக தொலைஞ்சு போயிருப்பேன் பின்னாடி ஏதாவது ஹெலிகாப்டர் விட்டு தேடாமல். பேர் வந்து கொக்கோடைல் கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஒருத்தர் மீன் பிடிக்க வந்தவர் ஒரு கொக்கோடைல் பிடிச்சிருக்காரு பெருசாக. ஆனால் அதுக்கப்புறம் தான் தலைவர் சொல்கிறாரு, இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொக்கோடையோட வாய் மாதிரியே இருக்கு பாருங்க, ஒரு முதலையோட வாய் மாதிரியே பார்த்துக்கிட்டு இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இந்த இடத்துக்கு கொக்கோடைல் கேப்னு வச்சுருக்காங்க. ஆனால் கொக்கோடைலுமே இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க. மீன் பிடிக்க வந்த ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருக்காரு. அதோட கால் மாதிரியே இருக்குது. இது இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட மூஞ்சி மாதிரியே இருக்குது பாருங்க அந்த இடம். தலைவர் கொக்கோடைல்னு சொன்னார். பார்த்தாக்கா அந்த உடும்போடு படுத்துருக்குங்க மேலே. எந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல.
தெரியாது நினச்சிட்டாரு உங்களுக்கு பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன். எனக்கு இல்லை ஜோக் பண்ண கிடையாது. கவரி பண்ணுறாரு அவங்களே அருமையான ஒரு பிளேஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நம்ம அந்த காட்டுக்குள்ளே தான் வந்தோம். அதுலேருந்து வெளியில் வந்தாக்கா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது பாருங்க. இவ்வளோத்துக்கு யாருமே கிடையாதுங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம் அந்த இடத்துல. அடித்து போட்டால் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை. தலைவர் வேறு இடையில முதல்ல இருக்கும் அது இருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் அப்படி இல்லை. இது மேலெல்லாம் உண்மையிலே கண்டிப்பாக பாம்பு மற்ற பூச்சி வகையெல்லாம் நிறையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஒரு 4 வாட்டி பார்த்துருக்காராம். கோப்ராவை வந்து ஒரு 4 வாட்டி பார்த்துருக்காராம். அது சின்ன சின்னதுன்னு தான் சொன்னார். தண்ணிக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இல்லை, நம்ம சேஃப்டியாக தானே இருக்கோம். அது மேலே ஒரு வாட்டி ட்ரெக்கிங் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ஒன்றும் இல்லை. மேலெல்லாம் தேன் போடு மலை தேன்லாம் கட்டியிருக்குங்க. ஆனால் அது கேமராவில் தெளிவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமையாக இருக்குது. நேச்சர் எவ்வளோ கிரேட்ன்றது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தான் தெரியும். நம்ம ஊரில் இருக்குங்க, இதை தாண்டி நிறையா இடம்லாம் இருக்குது. ஆனால் என்ன, டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணாலும் சில இடத்துல அங்கே உள்ள கைடாக இருக்கட்டும், அந்த டிக்கெட் கவுண்டரில் உள்ளவங்களை பார்த்தாலே நம்மளுக்கு டூர் போகிறோங்கிற மூடே போயிடும். அந்த லெவலுக்கு பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கவர்மெண்ட் கொஞ்சம் டூரிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னா, நம்ம நாடும் டூரிசத்தில் நம்ம ஊரில் இல்லாதாங்க இந்த ஊர்லலாம் இருக்குது. நம்ம ஊரில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த ஊரில் வந்து பாருங்கள், டூரிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் ஏன் திரும்ப திரும்ப வர்றாங்கன்னாக்கா, இந்த ஊர் மக்களோட அந்த விருந்தோம்பல் தாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு மட்டும் வச்சுக்கிட்டா பார்த்தாதுங்க. அது வந்து நம்ம மக்களுக்கு வேணால் பொருந்தும். அங்கே உள்ள அந்த டூரிஸ்ட்டுக்கெல்லாம் அது பொருந்தாது. அந்த டூரிஸ்ட்டை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஏன்டா வர்றீங்கன்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. நானே நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப வேணாம், தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவிலே நான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருந்தால் அடுத்த வாட்டி எப்படி வருவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணுன்னா கண்டிப்பாக அந்த நம்ம கூட வர்ற கைடு நல்ல மக்களாக இருக்கும். நான் இப்போ இவர் மட்டும்தான் நல்ல மனுஷன்னு சொல்லலை. இங்கே உள்ள எல்லாருமே இதே மாதிரி தான் இருக்காங்க. மேபி அவங்களோட ஜாப்பு இவங்க நடிக்கிறதா கூட இருக்கலாம். ஆனாலுமே அந்த நடிக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் வேணுங்க. ஊரில் அந்த மாதிரி நடிக்க கூட தெரியல எங்களுக்கு. இங்கே பாருங்க, ஜெல்லி ஃபிஷ் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. கடற்கரை உள்ளது தானே, கண்டிப்பாக இங்கே வந்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடக்கூடாதும்பாங்க இந்த இடத்துல இருக்க ஒன்று. அதுவும் நானும் இப்போ பாருங்களேன், முன்னுக்கு ஒருத்தர் கூட இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை. இது ஒரு ஆபத்தான பயணம். இதில் நாங்கள் எப்போ உயிர் பிழைக்க பிறக்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். உண்மையிலே இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணுவாங்க எவ்வளோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு. தெரியல அதில் வந்த லெவலுக்கு உண்மை இருக்குன்ட்டு. பட் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். இப்போதாங்க கொஞ்சம் டூரிஸ்ட்டு நம்ம கண்ணில் போடுறாங்க. அவங்கெல்லாம் வேறு வழியாக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம வேறு வழியாக வந்தோம். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கைடு போயிட்டுருக்காரு. நம்ம கைடு நம்மளை எண்ணெய் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. அதான் வித்தியாசம். ஹலோ டூரிஸ்ட் உள்பட சிரிச்ச மணிக்கதாக இருக்காங்க.
லைனுக்கு வந்துட்டாங்க. கடலுக்குள்ள என்ட்ரா வரும். அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. கரைக்கு வர போகிறோங்கோ. இது ஒரு கேப் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு கொண்டாந்து தலைவர் பட்டுறாரோ. மேபி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இறங்கி பார்ப்போம் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு. இப்படி தாங்க கடவுளில் மாட்டினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்காது. அதுவுமே ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. இதில் பக்கிங் பட்டார் செம்மையாக இருக்குது. இது உள்ள நம்ம பார்த்தோம்னா பாம்பு கம்பு இது இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க. இது வேற லெவலுங்க. அந்த இடம் வெறும் 900 பாட்டு தான் வாங்கினாங்க அந்த அக்கா ராம்சல்ல பழைய வீடியோவில். அது வந்து சைல்டு ப்ரைஸு. ஆக்சுவலி நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க. நார்மல் ப்ரைஸ் வந்தீங்கன்னாக்கா 1200 பாட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி அவங்களும் வரேன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஈசாக் டே அப்படின்றதுனால அவங்களால வர முடியல அது சொன்னாங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக. இது ரொம்ப பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 100% சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன். இதில் கிளாம் அப் பண்ணி மேலே போனேங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதுக்கு தான் வந்தோம். பாருங்க, குணா படத்தில் வர்ற அந்த கேஃப் மாதிரியே இருக்கு. இது செம்ம அட்வென்ச்சராக இருக்கு. வழுக்குகை இதில் பாருங்க, மலையை சுற்றி கடல் கிட்ட வந்துச்சு. இதுலேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில. சின்னதாக இருக்குது பாதை. பார்ப்போம். ஒரு வழியாக வரப்போகிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்ரு போயிட்டு வந்திருக்காங்க. சூப்பர் ரைடு. வாழ்க்கையில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்னு சொல்லலாம்.